பசி எடுக்குது பசி எடுக்குது பசி எடுக்குது அம்மா பசி எடுக்குதே சோறு போடுங்க தாயே பசிக்குது சோறு ஏதாச்சும் போடுங்க. டேய் ராஜு, நான் இங்க இருக்கேன். அம்மா இங்க இருக்கீங்களா? யார்கிட்டடா பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு இருக்க? அம்மா ஸ்கூல் முடிச்சிட்டு கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு வந்திருக்கம்மா. ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட தாங்கம்மா. நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்பதான்டா வந்தேன். இதுக்கப்புறம் தான்டா சமையல் செய்யணும். அதுக்குள்ளேயே சாப்பாடு கேட்டா நான் எங்கடா போறது? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, சாப்பாடு ரெடி பண்ணி தரேன். அம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குது, எனக்கு இப்பவே குயிக்கா சாப்பாடு ரெடி பண்ணி தாங்க. இல்ல நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். ஓஹோ அப்படியா, சரிப்பா, இன்னைக்கு அங்க போய் சாப்பிடு. நாளைக்கு எப்படி இருந்தாலும் இங்க தானே சாப்பிட வரணும், அப்ப பாத்துக்கிறேன். ஆஹா பாய் பாய். யாரா அது நம்ம வீட்டுக்கு வெளியே? டேய் யாரா தம்பி நீ? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படி போனனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. ராஜுடா. அதான் வந்துட்டல, நீயே சொல்லு. என்னடா கலாய்க்கிறியா? ஏண்டா இன்னுமாடா இந்த டயலாக்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க? இந்த டயலாக்லாம் யார் பேசுனது? நீ எல்லாம் சொல்றியடா, வர வர கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கடா நீ. அட அதான்டா நம்ம சேனலே, அத பண்ணாம இருந்தா எப்படி? ஆமால, சரி சரி, இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புன, அதுக்குள்ள இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா, டே டே மணி, நான் கிரவுண்ட்ல இருந்து வீட்டுக்கு போனேன்னா ஒரே பசி. அம்மா கிட்ட சாப்பாடு கேட்டனா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்க சாப்பிடலான்னு ஓடி வந்துட்டேன். என்னடா இது அல்ட்ரா கிரிஞ்சா இருக்கு. சரி சரி, உள்ள போய் சாப்பிட என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஒருவேளை எங்க வீட்லயும் சாப்பாடு இல்லைன்னா என்னடா பண்ணுவ? வெரி சிம்பிள், கேஜி வீட்டுக்கு சாப்பிட போயிடுவேன். ஆனா நீ எனக்கு ஏதாச்சும் சாப்பிட தருவடா, ஏன்னா நீ நண்பேண்டா. ஆமா, இத ஒண்ணு சொல்லிடு. சரி இரு, அக்கா வர சொல்றேன். அக்கா அக்கா கொஞ்சம் வெளியே வாக்கா. யார் இந்த தம்பி? அட ராஜுவா, வாப்பா ராஜு, எப்படி இருக்க? பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலையேப்பா உன்னை. எங்க இவ வீடியோ போட்டா தானே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வீடியோ போடலன்னு கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு லைக்க தட்டி விடுங்க. என்னப்பா சொன்ன? ஒண்ணு இல்லக்கா. அக்கா ராஜுக்கு பசிக்குதா, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வாக்கா. டேய் மணி, இப்பதான்டா அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம வீட்லயே எதுவுமே சாப்பிடுறதுக்கு இல்லையேடா. என்னக்கா சொன்னீங்க? சாப்பிட எதுவும் இல்லையா? எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குக்கா. ஐயோ என்ன காப்பாத்துங்க. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, நடிச்சது போதும்டா. அக்கா அந்த சாக்கோஸ் இருக்குமே, அத வேணா ரெடி பண்ணி கொடுக்கா அந்த ராஜுக்கு. சாக்கோஸா? என்னடா இது புதுசா இருக்கு? அக்கா அது என்னமோ சாக்கோஸ், அதே ரெடி பண்ணி தாங்கக்கா. அது எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன்க்கா. நல்ல ஐடியா மணி, நம்ம ராஜுக்கு சாக்கோஸே செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட நிறைய சாக்கோஸ் பாக்கெட் இருக்கு. சாக்கோஸ் ரெடி பண்ணலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்ன? சாக்கோஸ், அப்புறம் மில்க். வாங்க சாக்கோஸ் ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொல்றத நீங்களும் திருப்பி சொல்லுங்க, அப்பதான் சாக்கோஸ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் வரும். என்ன வரும்போது டோரா பூஜையை பாத்துட்டு வந்தியா? ஏதோ ஒண்ணு, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. எல்லாரும் என் கூடவே சொல்லுங்க, சாக்கோஸ் சாக்கோஸ் சாக்கோஸ். ஐ சாக்கோஸ் வந்துடுச்சுப்பா. இதுதான் நீங்க சொன்ன சாக்கோஸா? பார்க்கவே சூப்பரா இருக்குப்பா. ராஜு, இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய சாக்கோஸ் வரும் பாரு. நிறைய சாக்கோஸ். இந்த சாக்கோஸ் எல்லாம் உனக்கு தான் ராஜு. அக்கா இதை எப்படிக்கா சாப்பிடுறது? நான் அப்படியே சாப்பிட்டுறவா? சாப்பிடு, அந்த கவரோடையே சாப்பிடு. ஏய் சும்மா இருடா, அவன் வேற அந்த சாக்கோஸ கவரோட சாப்பிட போறான். சாக்கோஸ மில்க்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்டா. ஆனா அக்கா, இத்தனை சாக்கோஸ் பாக்கெட் இருக்கே, இதெல்லாம் வாங்க எவ்வளவு காசுக்கு ஆச்சு? ஒரு பாக்கெட் 5 ரூபீஸ் தான்டா ராஜு. இப்ப நாம இதுல இருந்து ஒரு பாக்கெட்டா பிரிச்சு கொட்ட போறோம். ஆமா அக்கா, இதை எப்படி கொட்டுவீங்க? அதுக்கு ஏதாச்சும் ஒரு டப்பா வேணுமே. இதோ இருக்கு
சாப்பிடலாம் போலயே. ஆமா ராஜு, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்டா தாண்டா இருக்கும். அக்கா, இத்தனை பாக்கெட் போடுறீங்களே, அம்மா எதுவும் திட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்கடா. நீ தானே சாப்பிட போற. இதுல என்ன இருக்கு? அக்கா, இதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடே வேணாம். இந்த குளுக்கோஸ் சாக்கோஸே போதும். எனக்கு எல்லா பசியும் போயிடும். டேய், என்னதான் இருந்தாலும் சாக்கோஸை விட காய்கறிகள் தாண்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாக்கா, கரெக்ட் தான். அக்கா, இதுல சக்கரை போடணுமா வேணாமா? இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டா தாண்டா இருக்கும். நமக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். அக்கா, எல்லா பாக்கெட்டும் கட் பண்ணி போட்டாச்சு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடவாக்கா? சாப்பிடுடா. செம்ம டேஸ்டா இருக்குக்கா. அக்கா, அடுத்தது என்ன பண்ணணும்? சீக்கிரம் சொல்லுங்க, பசிக்குது. அவ்வளவுதான்டா, எல்லாம் finish. இதுல இப்ப பால் ஊத்தணும். பால் ஊத்தணும். டேய், பாலே எடுத்துட்டு வரல பாருடா. போய் எடுத்துட்டு வா போ. இந்தாங்க பால். அக்கா அக்கா, சீக்கிரம் சீக்கிரம் இதுல ஊத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணித்தாங்க. நாக்குல எச்சி ஊறுதுக்கா இத பாக்கும்போது. பொறுடா பொறுடா. இப்ப மில்க் ஊத்த போறேன். மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. ஆஹா, டேஸ்டா இருக்கும் போலியப்பா இந்த சாக்கோஸ். மிக்ஸ் பண்ணு மணி. டே ராஜு, இந்தாடா, இத நீயே மிக்ஸ் பண்ணு. அப்புறம் சரியா மிக்ஸ் பண்ணலனா என்ன வேற திட்டுவ. இந்தாடா. ஆமா ஆமா, நீயே மிக்ஸ் பண்ணுடா. என்ன பார்த்தாடா உனக்கு இவ்வளவு பயம்? இருக்கட்டும் இருக்கட்டும், சும்மா சொல்லக்கூடாது. சாக்கோஸ் சும்மா சூப்பரா இருக்கு. இருக்காத பின்ன. ரெடி பண்ணது நான்ல. ஒரு பால் பாக்கெட் ஒரு சாக்கோஸ் பாக்கெட் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுல பெரிய டேஸ்ட் வந்துருமா? இது யாரு செஞ்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். உனக்கு இது ரெடி பண்ணி கொடுத்தா பாத்தியா? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பா. டேஸ்டி டேஸ்டி, வேற லெவல் சாக்கோஸ். டேய், எனக்குடா. இந்தாங்கக்கா. ஏய், சூப்பரா இருக்குடா. எனக்கு நானே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நல்லா பாலோட எடுத்து சாக்கோஸை வச்சு சாப்பிடணும். ஆஹா, அவுட் ஆஃப் த வேர்ல்ட். டேய் டேய் டேய், ஓவர் பில்டப் பண்ணாதடா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காய்கறிகளை சாப்பிடுங்க. நன்றி, பாய்.